உங்கள் கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தை மட்டும் மறக்காமல் தினமும் பண்ணுங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட அன்பு தாங்க அவளோட கணவனுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமே. அன்பாக பேசுகிறது, மன நிம்மதியாக வச்சுருக்கிறது, இது தாங்க ஆயுளை நீட்டிக்கிற ஒரு முதல் ரகசியம்னு கூட வந்து சொல்லலாம். நீங்கள் தினமும் சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் பண்ணாமல் அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட மனசு அமைதியாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த அமைதி தான் அவங்களோட ஆயுளை வந்து நீட்டிக்கிறதா வந்து சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபமேற்றி லக்ஷ்மி அல்லது சிவபெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என் குடும்பம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வேண்டுதல் வந்து நம்ம வீட்டையும் நம்ம வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு நாளில் தினமும் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மன அழுத்தம் எல்லாமே வந்து குறைஞ்சு நிம்மதியும் வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அன்பும் நம்பிக்கையும் சேர்ந்தாதாங்க ஆயுள் வந்து நீடிக்கும். அது தாங்க ஒரு குடும்பத்துக்கு உண்மையான ஆசீர்வாதம் வந்து கூட சொல்லலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.